உரிமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. நாம இப்போ ஒரு வாடகை வீட்ல இருக்கிறோம். நமக்கு என்னென்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம எல்லாருக்குமே சில அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ அதுல இப்ப இன்னொரு ஒரு உரிமை, அதாவது வாடகைக்கு நாம இருக்கிறோம். நாம வாடகை கொடுக்கல அப்படின்றதற்காக இல்ல ஏதோ ஒரு கட்டணத்தை நாம கொடுக்க நமக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்ற பட்சத்துல நாம கொடுக்காம விடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மின்சார இணைப்பை துண்டிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அது என்ன மாதிரியான உரிமை மீறலா வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குண்டான பதில டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது வாடகைக்கு இருக்கக்கூடியவருடைய வீட்டினுடைய மின்சார இணைப்பானது துண்டிக்கப்படுது. சோ இதை எதிர்த்து அந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய அந்த அடிப்படை உரிமையானது மீறப்பட்டது அப்படின்ற மாதிரியாக அவர் வழக்கு தொடுக்கிறாரு. சோ அந்த வழக்கினுடைய தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்வதற்கான உரிமைகள் அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாளையும் அவங்க நல்லபடியா கொண்டு செல்வதற்கான அந்த உரிமையானது இந்த மின்சார இணைப்பு துண்டிப்பின் மூலமாக மறுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதன் கீழாக எலக்ட்ரிசிட்டியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.